அக்கா இந்தாங்க பால் குடிங்க. ஆறிடும், சீக்கிரமா குடிங்க. சரி, நீ இப்படி உட்கார். என்னக்கா 2 நாள் வீட்டு விட்டு போய் ஆளே மாறிட்டீங்க. ஆனா நீங்க என்ன மாற்றமும் இல்லாம எப்பதான் நம்ம பிரீத்திகா வருவாங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அக்கா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ராத்திரி மறந்து போய் பால் எடுத்துட்டு வந்து இதே டேபிள்ல வச்சிருவேன். அம்மா சொன்னாங்க. சரி, நீ இப்படி உட்கார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னக்கா இந்த நேரத்துல போய் உட்கார்றதா? என்னால முடியவே முடியாது. பாத்திரம்லாம் நிறைய இருக்கு, கழுவணும்க்கா. ஏன் இந்த வீட்ல நீ மட்டும்தான் இருக்கியா? அந்த ஊர்வசி கழுவ மாட்டாளா? அவளை கேட்டா நான் காலையில கழுவுறேன்னு சொல்லுவா. என்னால எதையுமே ஒத்தி போட முடியாதுக்கா. என்னாலையும் தான், அதான் இப்படி உட்கார சொல்றேன். உட்கார். அக்கா எனக்கு வெக்கமா இருக்குக்கா. உட்காருன்னு நான் சொல்றேன்ல, உட்காரு. இல்லக்கா வேண்டாம். ஆட உட்காருன்னா ரொம்ப பண்ற. உட்கார். இந்தா, இந்த பாலை நீ குடி. ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம்க்கா. உங்களுக்கு வச்ச பாலை குடிச்சா எனக்கு வாந்தி தான் வரும். அடிப்பாவி, ஏன் அவ்வளவு மோசமா இது? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம்னு இந்த பாதா பிஸ்தாலாம் வாங்கி போடுறாங்க. அதெல்லாம் அரைச்சி பவுடர் பண்ணி இதுல போட்டிருக்கேன். படிக்கிற புள்ள, நீங்க இதை குடிச்சா உங்களுக்கு நல்லது. ஒரு நாள் கூட இந்த பாலை குடிச்சு பார்க்கணும்னு உனக்கு தோணுனதே இல்லையா? ரொம்ப சின்ன வயசுல குடிச்சதுக்கு அப்புறம் நான் பாலே குடிக்கிறது இல்லக்கா. ராஜா அண்ணாவோட சேர்ந்து டீ குடிச்சிருக்கேன், அம்மாவோட சேர்ந்து காப்பி குடிக்க கத்துக்கிட்டேன். பால் பாதாம் எல்லாம் உங்களை மாதிரி படிச்சவங்க பணக்காரங்களுக்கு தான் சரி. உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நாம பணக்காரியா பிறக்கலையேன்னு உனக்கு என்னைக்காவது ஏக்கம் வந்திருக்கா? நான் பணக்காரி இல்லைன்னு யார் சொன்னா? நீ என்ன சொல்ற? பிறக்கும் போது வேணா நான் பணக்காரியா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் பணக்காரி தானே. இப்ப இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கேன், டைனிங் டேபிள் பக்கத்துல உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் அம்மா எனக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்க்கா? நான் ஒண்ணு கேப்ப, நீங்க சொல்லுவீங்களா? கேளு. நீங்க என்ன இப்படி ஆளே மாறிட்டீங்க? அந்த ஹாஸ்டல்ல உங்க மனசை யாராவது மாத்திட்டாங்களா? யாரும் என் மனசை மாத்தல, நானா தான் மாறிட்டேன். ஏன்னா அங்க போய் பார்த்த பிறகுதான் எத்தனையோ பொண்ணுங்க அப்பா அம்மா இல்லாம, கூட பிறந்தவங்க எல்லாம் இல்லாம, எங்க இருந்தோ வந்து இங்க தங்கி படிச்சு வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அப்பதான் டிசைட் பண்ணேன், சரி இனிமேல் நான் உங்ககிட்ட அன்பா இருக்கணும்னு. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அன்பா இருங்க. ஆனா இந்த பாலெல்லாம் குடிக்க சொல்ற அளவுக்கு அன்பா இருக்கவே இருக்காதீங்க. இரு, எங்க போற? உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. நாளைக்கு பேசிக்கலாம்க்கா. பாத்திரம் எல்லாம் கழுவணும். சரி, அப்போ நீ பாத்திரம் கழுவிட்டு வர வரைக்கும் நான் வேணா வெயிட் பண்றேன். ஐயோ நீங்க போய் எனக்காக வெயிட் பண்றீங்களா? அப்போ ஒண்ணு பண்ணு, நான் இப்போ என் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். நீ சீக்கிரமா வேலை முடிச்சிட்டு அங்க வா, நாம பேசலாம். நீங்க அம்மா கூட படத்துக்கு போறதா அம்மா சொன்னாங்களே. அது நாளையில இருந்து. இன்னைக்கு என்னமோ உன்கிட்ட கதை பேசிட்டே தூங்கணும் போல இருக்கு. அக்கா நீங்க ஹாஸ்டல் போயிட்டு வந்ததுல இருந்து ஏதோ ஆயிப்போச்சு. இருங்க வேலையை முடிச்சிட்டு வந்து. சாவித்ரி, வரும்போது எப்பவும் போல பாய் தலகண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடாத. ஏன் நான் வெறும் தரையில படுக்கவா? லூசு, இன்னைக்கு நீ என் கூட கட்டில்ல படுக்க போற. ஐயோ இந்த பிரீத்தி அக்காக்கு முனிகினி ஏதோ பிடிச்சிருச்சு. ஐயோ என்ன குடைஞ்சிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, நானா குடையறேன்? நீங்க பாட்டுக்கு வற்புறுத்தி என்ன இந்த கட்டில படுக்க வச்சிட்டீங்க. இந்த மெத்தை என்னமா உறுத்துது தெரியுமா? எப்படிதான் இந்த மேல எல்லாம் படுத்து தூங்குறீங்களோ? என்ன கிண்டலா? நீ முன்ன பண்ண மெத்தையிலேயே படுத்தது இல்லையா? இல்லக்கா, சின்ன குழந்தையில ஒரு 4-5 வயசுல படுத்ததெல்லாம் ஞாபகமே இல்லையா உனக்கு? விட்டா தொட்டில்ல படுத்தது கூட ஞாபகம் இருக்கான்னு கேப்பீங்க போல இருக்கு. சரி, உனக்கு எதுல இருந்துதான் ஞாபகம் இருக்கு? சின்ன வயசுல குடிசை வீடு, பக்கத்து வீட்டுல நிறைய பசங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேசா ஞாபகம் இருக்கு. கரெக்டா ஞாபகம் இருக்குன்னா பெரியய்யா சின்னையா வீட்டுல என்ன வேலைக்கு சேர்த்து விட்டாரு. அதான் கரெக்டா ஞாபகம் இருக்கு. அந்த ராஜா அண்ணனோட சேர்ந்து விளையாடி இருக்கேன், அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கு. உனக்கு இந்த பிரியா, பிரீத்தி இந்த மாதிரி பேரெல்லாம் கேள்விப்பட்டதா ஞாபகமே இல்லையா? என்னக்கா கேள்வி இது?
எனக்கு நல்லாவே தெரியுமே. எப்படி சொல்லு? ஐயோ, இந்த வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து பிரியா பிரீத்திங்கிற பேரை அடிக்கடி கேட்டுக்கிட்டு தானே இருக்க. அவ்வளவுதானா? வேற எதுவும் தெரியாது? ஏன் தெரியாது? உங்க தங்கச்சி பிரியா காணாம போன கதையெல்லாம் தானுனா என்கிட்ட நிறைய தடவை சொல்லிருப்பாங்க. இதுல ஒரு தமாஷ் என்ன தெரியுமா? அம்மா அடிக்கடி நான் தான் அந்த பிரியான்னு நினைச்சுப்பாங்களா. ஏன் அப்படி இருக்க கூடாதானே? அட போங்கக்கா, அந்த பணக்கார பிரியா எங்க, இந்த அனாதை சாவித்திரி எங்க? ஹச்! பாத்தியா, உன்னை நீ அனாதன்னு சொன்ன உடனே உன்னை யாரோ நினைக்கிறாங்க, அதான் தும்புற. ஐயோ, யாருமே நினைக்கலக்கா. நம்ம டேசி அம்மா சாவுக்காக இப்பதான் தலை குளிச்சேன். அது ஒத்துக்கல போல இருக்கு. ஆமா, அந்த டெய்ஸி உனக்கு எப்படி தெரியும்? அவங்க என்கிட்ட பேசும்போது உன் மேல ரொம்ப அன்பு தெரிஞ்சுதே. அக்கா, அவங்க யார்கிட்ட தான் அன்பா இல்ல, அவங்கள போய் யாரோ கொலை பண்ணிட்டாங்களே. நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லல. எங்க பெரியப்பாக்கு தான் டேசிய தெரியும். அதுக்கு மேல என்ன பத்தி? உன்னை பத்தி அதை விடுங்கக்கா, அது அப்புறமா பேசிக்கலாம். ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஏங்கா இப்படி பண்ணீங்க? என்ன பண்ண? கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்த சாட்சியா சொல்லாமாக்கா, அதுவும் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. நீ யார சொல்ற? எல்லாம் அந்த முத்து விஷயம்தான். அவர் வயசை பார்த்தா உங்களுக்கும் எனக்கும் தகப்பனா இருக்கிற வயசு. அப்படிப்பட்ட பெரியவரை போய் சந்தேகத்தை காரணமா வச்சு போலீஸ்ல மாட்டி விட்டுட்டீங்களே. சாவித்ரி, இல்லக்கா, ஒருவேளை அவர் குற்றவாளியா இல்லாம இருந்து உங்களால அவருக்கு மரண தண்டனை கிடைச்சா உங்க மனசு தானக்க கஷ்டப்படும். ஏய், வெளியே போடி. அக்கா, முதல்ல பெட்டை விட்டு இறங்கி வெளியே போ. வெளியே போ. எவ்வளவு தைரியம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுவா. பிரீத்திமா, பிரீத்தி கண்ணு, டிஃபன் சாப்பிடவா? பிரீத்திகா அப்பவே காலேஜ் போயாச்சு. என்னது, இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா, எக்ஸாம் ஆரம்பிக்குதுல, அதான் சீக்கிரமா போயிட்டாங்க. ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். அந்த ஊர்வசிக்காது எங்க போயிட்டா? டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்ல எங்க? ஊர்வசி தான் பிரீத்தி அக்காவை காலேஜ்ல கொண்டு போய் விட போயிருக்கு. பிரீத்தி கார்ல போயிருக்காளா? ஸ்கூட்டில தானே போவா? அதெல்லாம் ரொம்ப பழைய கதை. இப்பெல்லாம் உங்க பொண்ணு காலேஜ் போறதுக்கு கார் தான் கேக்குறா. அந்த ஹாஸ்டல்ல 4 நாள் தங்கி இருந்தால, அதுல இருந்து ஆளே மாறிட்டா. சரி, அப்போ ஊர்வசி வந்தாதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரெட் ஓட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நான் தான் எடுத்துட்டு வரல. ஏன், அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்களோ? அது இல்லைங்க ஐயா, எத்தனை நாளைக்கு தான் இந்த காஞ்ச ரொட்டியும் அந்த கூழையும் கொடுப்பீங்க? நாக்கு செத்து போவாது. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. சாவித்திரியா கொக்கா, எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லி, உப்மா, சாம்பார், கார சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். பாவா, ஒரு சாப்பிடுங்க. புடி பிடிக்கிறேன். வெய் வெய் வெய், கார சட்னி முதல்ல வெய். ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யாரு? முக்கியமான விஷயம் என்கிட்ட, அதுவும் நீ? நான் இல்லைங்க ஐயா, அம்மா பேசணும்னாங்க. ஆமாங்க, நான் தான் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. எல்லாம் பிரீத்தியோட கல்யாண விஷயமா தான். கல்யாணமா? அவளுக்கு இன்னும் காலேஜ் மறந்துட்டேன்ல. ஆமாங்க, இன்னும் 5 நாள் அவளோட எக்ஸாம் எல்லாம் முடிய போகுது. அது மட்டும் இல்ல, முதல்ல உங்க பொண்ணு தான் கல்யாணத்துக்கு ரெடிங்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னமோ நாளைக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போற மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பேச்சிலையும் நடத்திலையும் இருந்த குழந்தைத்தனம் எல்லாம் மாறி போய் இப்ப என்னமோ பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் எப்பவுமே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து
டாடி ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க டாடின்னு கேப்பா. நீ கேட்கவே இல்லையே. ஆமாயா, உண்மையிலேயே பிரீத்தி அக்கா ரொம்ப மாறி போயிட்டாங்க. முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அப்படிலாம் இல்லாம எப்ப பார்த்தாலும் வீடு அம்மான்னு இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கல்யாண பொண்ணோட ஒத்திகை மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவ போக்குல நல்ல மாற்றங்கள் தெரியுது. ஏன் தெரியாம பிரீத்தி அக்கா கரெக்டா தான் மாறிட்டாங்க. நீங்க தான் இன்னும் மாறவே இல்ல. என்ன வளர்ற? பின்ன என்னங்க ஐயா, பிரீத்தி அக்கா பேர்ல இடம் வாங்குறேன்னு சொன்னீங்க. அந்த சக்கரபாணி கிட்ட மொத்தமா 20 லட்சம் செக்க கொடுத்தீங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது கேட்டீங்களா? அந்த ஆளு இன்ன வரைக்கும் ஒரு இடமும் காமிக்கல. நீங்களும் உங்க பொண்ணு பேர்ல எதுவும் வாங்குற மாதிரி தெரியல. எல்லாம் எனக்கு தெரியும் போ. சாவித்திரி சொல்றது 100க்கு 100 சரிதாங்க. கேட்காத கடனும் புழங்காத வீடும் தொலங்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படி அலட்சியமா இருந்தா அந்த ஆளு எப்படிங்க அக்கறை எடுத்துப்பாரு? அப்புறம் எப்படி சீதனமா நாம அதை பிரீத்திக்கு கொடுக்க முடியும்? கரெக்ட் கரெக்ட். நான் இன்னைக்கு சக்கரபாணியை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். செல்வநாயகம் சார். யாரு? அடடே பாயா சுருளி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உள்ளவா உள்ளவா, வா உட்கார். ரொம்ப நாள் கழிச்சு என்னையா இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? இந்த கேள்வியை நான் கேட்கணும், நீங்க முந்திக்கிட்டீங்க. அது சரி, நீங்க ஆபீஸ் பக்கம் வந்து எத்தனை மாசம் ஆச்சு? உண்மைதான்யா, இப்பதான் என் பொண்ணு பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். அதுக்கு எப்படி உன்னை பார்க்க வந்துதானே ஆகணும் நானு. அம்மாடி, ம். சார் பேரு சுருளிராஜன். ஆஹா. நம்ம வணக்கம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வணக்கம்மா. ஹெட் கிளர்க்கா இருக்காரு. ஆ. தங்கமான மனுஷன். அதை விட ரொம்ப ராசியான மனுஷன். என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சார் தான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. எது பண்ணாலும் சரி 5 கொடு 10 கொடுன்னு கை நீட்டி வாங்கவே மாட்டார். அவ்வளவு சுத்தமான கை இவருக்கு. அப்படிங்களா? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு போமா வரேன். கொண்டு வா. அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். கை சுத்தமா இருக்கிறத நினைச்சா எனக்கும் பெருமையா தான் இருக்கு. ஆனா கையில தான் ஒண்ணும் இல்ல, காலியா தான் இருக்கு. என்னையா விரக்தியா பேசுற? என்னதாயா உன் பிரச்சனை? என்கிட்ட சொல்லியா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது தான் பொருளாதாரத்தை பத்தியே தெரியுது. அதுக்காக பொண்ணை கட்டி கொடுக்காம வீட்லயே வச்சிட்டு இருக்க முடியுமா? விரலுக்கு தகுந்த வீக்கம் போல ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சிட்டேன். அடுத்த மாசம் 14ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க குடும்பத்தோட அவசியம் வரணும். இதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? இது நம்ம வீட்டு கல்யாணையா? தாராளமா வருவோம் கண்டிப்பா. நல்லாதான் அடிச்சிருக்க பத்திரிக்கை. அம்மாடி, ம். வா. அம்மா கிட்ட ஒரு 500. நல்லா இருக்கே மாப்பிள்ளை பேரு. என்ன பண்றாரு? பிரைவேட் கம்பெனில வேலையில இருக்காரு. ம், கை நிறைய சம்பாதிக்கிறாரு. ம். பொண்ணை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவாரு. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நடக்காதியா? உள்ள இறங்கிட்ட இல்ல, கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாது. ஐயா, இந்தாங்க பணம். உங்க கையால கொடுங்க. என் கையால? இந்தாங்க ஐயா, வச்சுக்குங்க. இவ்வளவு பணமா? ஐயா, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா. நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு அதிர்ஷ்டசாலி தான் ஐயா. ஐயா, நீங்க பிள்ளைக்குட்டியோட 100 வயசு சந்தோஷமா வாழணும் ஐயா. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க ஐயா. கண்டிப்பா வந்து வரமா? ம். அப்படி வரேன் ஐயா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ண? அம்மா கிட்ட போயிட்டு ஒரு 500 1000 கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்ன. சொலையா 10,000 ரூபாய் கிட்ட கொண்டு கொடுக்குற. யாரு விட்டு பணம் அது? உன் அப்பா விட்டு பணமா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இது என் அப்பா வீட்டு பணம் தான். உன் விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. உங்க கஞ்சத்தனத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி நம்ம பிரீத்தியக்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவர் பொண்ணுக்கு கல்யாணம்னு வந்திருக்காரு. உங்களுக்கும் வேண்டியவரு, ராசியான மனுஷன் சொல்றீங்க. லஞ்சம் வேற வாங்காதவர்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்படிப்பட்டவருக்கு
நீங்க நிறைய அள்ளி கொடுத்தீங்கன்னா அவர் மனசு நிறைய உங்க பொண்ணை வாழ்த்துவாங்க இல்லையா? அதுக்காக 10,000 ரூபாவா? 10,000 தான். அத பத்தி கவலைப்படாதீங்க. அது ஒண்ணும் உங்க பணம் இல்ல, என் பணம். என்ன வளர்ற? அன்னைக்கு நீங்க தூக்கி வீசுனீங்களே, அந்த 10,000 தான். அந்த பணத்தை நான் அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அதைத்தான் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட இப்ப கொடுத்தேன். நிச்சயம் அந்த பணம் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் செய்யும். நீங்களே பொறுத்திருந்து வேணா பாருங்க. தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. என்ன சார் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், எதுவும் பேசாம இப்படி சாமியார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சார் நீங்க சிங்கம் சார், இப்படி சைலண்ட் எல்லாம் இருக்க கூடாது. ஒரு உருமலாவது விடுங்களேன். நான் உருமுனா உங்க மனசுதான் கஷ்டப்படும். சார் இது இரும்பு மனசு சார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட இறக்கி வைங்க. பிரச்சனையே நீங்க தான் சார். என்ன சார் இது? திடீர்னு சேம் சைடுல கோல் அடிக்கிற மாதிரி என்ன போட்டு சாத்திட்டீங்க? பிரச்சனை என்ன அதை சொல்லுங்க சார். ஆமா சார், அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அப்படியே நான் சொன்னா தேவையில்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஏதாவது ஒரு விரிசல் வந்துருமோ, அதான் நான் பாக்குறேன். என்னது சொட்டா தலையை என்னென்னமோ பயங்கரமா பில்டப் கொடுக்குறான். நாம பண்ற தகுடு தத்தமெல்லாம் தெரிஞ்சு போச்சா? எதுவா இருக்கும்? கற்பகம் மேட்ரா இல்ல கோயித் பாய் மேட்ரா இல்ல பேங்க்ல போட மாட்டேன்னு சொல்லிட்டு செக்கை என்கேஷ் பண்ணிட்டேனே அந்த மேட்ரா? எதுவா இருக்கும்? போட்டு குழப்பறானே. என்ன சார் நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அதான் நான் எதுவும் பேசாம இருந்தேன். சார் நீங்க இன்னும் ப்ராப்ளத்தையே சொல்லலையே சார். முதல்ல ப்ராப்ளம் என்ன அதை சொல்லுங்க. சொல்றேன் மிஸ்டர் சக்கரபாணி. ஊரு, உலகம், அந்தஸ்து எதை பத்தியும் கவலைப்படாம உங்க சன் அவரை என் மருமகன் ஆக்கிக்கணும்னு விரும்பினேன். நானும் ஜாடமாடியா சொன்னேன், நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்க சைட்ல இருந்து எந்த மூமெண்ட்டும் இல்லையே. அப்புறம் நான் எப்படி எடுத்துக்கிறது? சார் நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு இருக்கிற வசதிக்கும் பாரம்பரியத்துக்கும் என் பொண்ணு பிரீத்தியை கட்டிக்கிறதுக்கு நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு எவ்வளவோ பணக்கார பசங்க கியூல நிக்கிறாங்க. என்ன ஒண்ணு, என் பொண்ணை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவ. அதான் இந்த ஊர் மக்கள் அவளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா உங்களை மாதிரி ஒரு மாடர்ன் ஃபேமிலி அவளை புரிஞ்சுக்க முடியும். பை தி வே, என் டாட்டர் பிரீத்திய உங்களுக்கு பிடிக்கும் இல்ல? சார் என்ன சார் கேள்வி இது? பிரீத்தி எனக்கு மருமகளா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சார். ஷீ இஸ் an angel. அப்புறம் ஏன் சார் மேட்டரை இழுத்து அடிக்கிறீங்க? உங்க சன்னு கிட்ட பேசுங்க. என் டாட்டர் பிரீத்தியோட போட்டோவை அவர்கிட்ட காட்டுவோம், மாப்பிள்ளையோட போட்டோவை பிரீத்தி கிட்ட காட்டுவோம். போட்டோ பார்த்தாலே அவங்களுக்குள்ள பிடிச்சு போக சான்ஸ் இருக்கு சார். அப்புறம் என்ன சார், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. என்ன ஒண்ணு, என் வீட்டுல என் ஒய்ஃப் பரிமளம் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. டபுள் ஆக்ட் கதை கிளைமேக்ஸ் நெருங்குது போல இருக்கு. மதன் அமைக்கிட்டு கோபால காட்டுறதா இல்ல கோபால அமைக்கிட்டு மதனை காட்டுறதா? அடே சக்கரபாணி, சீக்கிரம் யோசிடா, இதை விட்டுறாத.